ஹை காய்ஸ், நம்ம படத்தோட ஹீரோ கடல்ல மறைஞ்சிருக்கிற பெட்ரோலை உரியக்கூடிய ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க பண ஆசை கொண்ட பெரிய முதலைங்க பண்ற ஒரு தப்பான காரியத்தினால மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. அந்த விபத்துனால நிறைய பேரை உயிரை இழக்கிறாங்க. அப்படி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த படம் தான் 2016 ரிலீஸ் ஆன டீப் வாட்டர் ஹரைசன். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பின்னாடி இருந்து குரல் கேக்குது. ஒரு நபர் ஹீரோ கிட்ட, சொல்லுங்க, டீப் வாட்டர் ஹரைசன்ல நடந்த விஷயம் என்ன, அங்க அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்க ஹீரோ, எனக்கு தெளிவா தெரியல, எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் கேட்டது, என்னன்னு வெளியே போய் பார்த்தா அந்த இடமே பேர்ன் ஆயிட்டு இருந்துச்சு, எல்லா இடமும் வெடிச்சு செதறுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நிறைய அலாரம் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு ஒரு ப்ராப்ளமுக்கும் ஒரு விதமான சத்தங்கள் கொடுக்கக்கூடிய டிவைஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏப்ரல் 20 அங்க எப்பவுமே ஒரு அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அன்னைக்கு அடிச்சுதா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்க ஹீரோ இல்ல அப்படின்னு பதில சொல்றாரு. இப்போ கரண்ட காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ இழந்துக்கிறாரு. அவரு வேலைக்கு போகணும். அவர் இப்போ கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தங்கி வேலை பார்க்கணும். அது முடிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு பல்கா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட வேலையில ரிஸ்க்கும் அதிகம். இப்ப ஹீரோ அந்த வேலைக்காக கிளம்புறாரு. அவங்க மனைவி அவரை விட்டு பிரிய போறத நினைச்சு வருத்தப்படுறாங்க. அவங்க பொண்ணு வரா. அவ இங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல அப்பா என்னென்ன வேலை பாக்குறாங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி அவங்க அப்பா பண்ற வேலைய அவங்க அப்பா கிட்டே ஒரு தடவை சொல்லி காமிக்கிறா. அப்பா, நீங்க டீப் வாட்டர் ஹரைசன்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல மறைஞ்சு இருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரோலை நீங்க வெளியே எடுக்கிறீங்க. அதுக்கு நீங்க ஒரு கம்ப்ரெஷர் மாதிரி ஒரு மிஷினை யூஸ் பண்றீங்க. அது மூலியமா அந்த பெட்ரோலை உரியறீங்க. அந்த பெட்ரோல் இது வரைக்கும் தண்ணியில கலந்ததே இல்லை. அதை நீங்க எடுக்கும் போது வேற ஒரு லிக்விட் மூலியமா அதை நீங்க லாக் பண்றீங்க. அந்த ப்ரெஷர்னால நீங்க அழுக்கையும் அந்த பெட்ரோலையும் ரிமூவ் பண்றீங்க அப்படின்றத அவ ஒரு சாம்பிள் மாதிரி அவங்க அப்பாக்கு சொல்றா. கரெக்ட் தாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க உடஞ்சு ஊத்துது. அதை பார்த்து அவங்க மனைவியும் அவங்க குழந்தையும் அலற, இது நடக்கிறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா கிட்ட அவங்க மனைவியும், இவளோட ஃப்ரெண்டும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணா. அவங்க அப்பா ஜூல வேலை பாக்குறாரு. ப்ராஜெக்ட் அப்போ பெண்குயினை கூட்டிட்டு வந்தாரு. நீ இவளுக்காக என்ன எடுத்துட்டு வர போற, கவலையே படாத, அந்த மாஸ்டரோட பல்லையே நான் எடுத்துட்டு வரேன் பாரு அப்படின்றத சொல்லி இப்போ வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்க மனைவியும் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. கவலைப்படாத, உனக்கு தான் தெரியும்ல, கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த இடம் கடலுக்கு நடுவுல இருக்கு. அவங்க போகணும்னா ஹெலிகாப்டர்ல தான் போகணும். இந்த கம்பெனி ஆட்களே அதுக்கான எல்லா விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போறாரு. அதே மாதிரி ஹீரோ கூட ஒர்க் பண்ற அவங்க ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க எல்லாமே அங்க மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஆழமான கடல்ல போட்டிருக்க அந்த தூள் கரெக்டா இருக்கா, டேமேஜ் இல்லையான்னு அப்ப அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ற மிஷின் பேரு BOP. அந்த மிஷினை வச்சு அவங்க டீப்பா செக் பண்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா இப்போ காமிக்கிறாங்க, அந்த மணல்ல கீழே ஒரு ஓட்டையில கொஞ்சம் பபுள் அப்படியே மேல வந்துகிட்டு இருக்கு. இத தெரியாதவங்க மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்களோட மேனேஜர் ஹீரோட ஃப்ரெண்டு ஏரோப்ளேன்ல ஏறி கிளம்பி போறாங்க. அப்படி அவங்க போயிட்டே இருக்க ஒரு பறவை ஹெலிகாப்டர் கண்ணாடியை இடிக்க அவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வந்துடும். இப்போ கான்ட்ராக்ட் படி ஒரு பீரியட்ல ஒருத்தவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. இப்ப ஹீரோக்கு லீவ் இருந்தனால வீட்டுல இருந்தாரு. திரும்பவும் அவரு வேலைக்கு போறாரு. இவங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க கிட்ட ஒரு ஒர்க்கர் சொல்லியிருப்பாங்க, அதாவது சிமெண்ட் லெவல், அவங்க போடக்கூடிய ஆழமான இடங்கள் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு, அந்த ஆழமா போகும்போது எந்த ஒரு பொருளும் வெளியே லீக் ஆகாம இருக்கிறதுக்கு செக்கிங்கும் சாம்பிளும் அவங்க கொண்டு வரதுக்கான சில டீமா உள்ள அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த கம்பெனியை கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. கன்சல்டன்சி சர்வீஸ்னா என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய ஆட்கள் தேவைப்படுறதாகட்டும் இல்ல மிஷின் எதுவா இருந்தாலும் அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா டெண்டர் படி அந்த கம்பெனி இந்த எல்லா செலவையும் நாங்களே இந்த கம்மியான அமௌண்ட்ல முடிச்சிருவோம் சொன்னனால அந்த கம்பெனிக்காரங்க செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ செலக்ட் ஆன கம்பெனி தான் மொத்த செலவையும் பார்த்துப்பாங்க. அப்படி அதுல அவங்களுக்கு லாஸ் வந்தா அவங்க கம்பெனி முழுசா காணாம போயிடும். இல்ல எல்லா செலவையும் அவங்க பத்திரமா சேமிச்சு வச்சாங்கன்னா அவங்களுக்கு அதுல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். மற்ற செலவு போக அவங்களுக்கு அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி ஒரு கம்பெனி தான் என்டையர் வேல்யூம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க நிறைய கோலமால் பண்ணுவாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் அவங்க மேனேஜருக்கும் தெரியும். இப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சிமெண்ட் டெஸ்ட் பண்றவங்கள பண்ண வேண்டாம், எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஏன்னா இந்த செக்கிங் பண்ணவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இதுக்கு நிறைய செலவாகும். எல்லாமே நல்லா இருக்கு பொய்யா சொல்லி ரெடி பண்ணா அவங்க
இவங்களுக்கு காசு கொடுக்க தேவையில்லைன்னு இப்படி மறைச்சிருப்பாங்க. இதை கண்டுபிடிச்ச மேனேஜர் பயங்கரமா கத்துவாரு. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்கிற இந்த இடம் தண்ணியில மிதந்துட்டு இருக்க கூடாது. இங்க அப்பப்ப கரண்ட்டும் டெலிபோனும் ஒர்க் ஆகாது. அதுக்கான பேமெண்ட் டெண்டர்ல செலக்ட் ஆன கம்பெனி கொடுக்கணும். ஆனா அவங்க காசை சிக்கனம் பண்றேன்னு பேர்ல நிறைய விஷயத்த தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த மேனேஜருக்கு கோவம் வந்துடும். சிமெண்ட் டெஸ்ட் ஏன் பண்ணலன்னு கேட்கறதுக்கு போறாரு. அதே நேரத்துல ஹீரோவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிமெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த டைம்ல நிறைய மணல்கள் வெளியே வரும். அந்த மணல் எல்லாம் அள்ளுறதுக்காக ஒரு கப்பலையும் வர வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வேலையே நடக்கல, நீங்க எதுக்கு இருக்கீங்க சொல்லி அந்த கப்பலையும் அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தா மேனேஜருக்கு இவங்க ஒழுங்காவே பண்ண மாட்டேன்றாங்க, இவங்கனால நமக்கு தான் அதிகமா ரிஸ்க்ன்னு சொல்லி பயங்கரமா ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும். ஆனா டெண்டர்ல குவாலிஃபை ஆன அந்த கம்பெனியோட 2 ஆட்கள், அவங்க 2 பேரும் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லி பேசியே கவுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோவும் டெக்னிக்கலா இந்த விஷயங்கள்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகல. இது நாங்களே நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணிருக்கோம், நீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாருமே பேசி சண்டை ஆனனால மேனேஜரு நம்ம ஒரு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரெஷர் டெஸ்ட் அப்போ எந்த இடத்துலயும் டேமேஜ் ஆகாம லீக் ஆகாம இருந்தா இதை நாங்க ஃபர்தரா மூவ் பண்றோம், இல்லைன்னா கண்டிப்பா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம், திரும்பவும் சிமெண்ட் டெஸ்ட் நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. இதை கேட்ட அந்த கம்பெனி ஆட்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால அந்த கம்பெனியோட மேனேஜர் ஒரு முட்டை போய் ஹீரோ கிட்ட, இங்க பாருங்கப்பா, உனக்கும் லாபம் வேணும் எனக்கும் லாபம் வேணும் தானே இவ்வளவு பண்றோம், இந்த டெஸ்ட்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி நைஸா ஹீரோவை பிரைன் வாஷ் பண்ண பார்த்தா ஹீரோ உஷார் ஆயிடுறாரு. யாரா இருந்தாலும் வாங்குற சம்பளத்துக்கு நியாயமா வேலை பார்க்கணும்ல, அந்த ஆள் அங்க போயிடுறாரு. இப்போ பிளான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கிட்ட 2 ப்ரெஷரிங் மிஷின் இருக்கும். ஒன்னு ட்ரெல் பைப், கில் லைன் அப்படின்னு சொல்லி 2மே ஒரு ப்ரெஷரா அது காமிக்க கூடியது. ட்ரெல் பைப்பை தான் இப்ப அவங்க செக் பண்ண போறாங்க. சோ அது 0ல ஸ்டார்ட் பண்ணி 0லயே முடியணும். அப்பதான் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரியும். இன்கேஸ் அது ஏதாவது ஒரு நம்பர்ல போய் நின்னுச்சுன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப மேனேஜரும் ரெடியா இருக்காங்க, அவங்க செக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த ட்ரில் பைப்ல ஒரு இடத்துல வந்து நின்னுடுது. இதுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ரிஸ்க் எடுப்பீங்கன்னு சொல்லிடுது. அதே நேரத்துல கடலை காமிக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் ஒரு பைப் மூலியமா போகுது. அந்த இடம் ரொம்பவும் வேகமா போய் ஒரு இடத்துல நிக்குது. மேனேஜரும் பாக்குறாங்க, இது 0ல ஆரம்பிச்சு 0ல தானே முடியணும், அப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அந்த கம்பெனி மேனேஜரும், அப்படியெல்லாம் இல்ல, நீங்க பாருங்களேன், இந்த கில் லைன் ஒரு தடவை நம்ம செக் பண்ணலாம். பிரச்சனை என்னன்னா மண்ணோட சேர்த்துதான் அந்த லிக்விட் மேல ஏறுது. அந்த மண்ணு தான் எங்கேயோ போய் அடைப்பா மாட்டிட்டு இருக்கும். இல்லைன்னா பாருங்களேன், அந்த டியூப் வழியா நேரம் ஏதாவது வெளியே வந்திருக்கலாமே, அது வரல, அங்கதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல எம்ப்ளாயிஸ் கூட ஒரு மீட்டிங் போயிட்டு இருப்போம். அதனால மேனேஜருக்கு போக வேண்டிய அவசரம்னால போயிடுவாரு. அதுல அவருக்கு பெஸ்ட் எம்ப்ளாயர் அப்படின்ற அவார்டு கொடுப்பாங்க. ஆனா மனுஷன் ஆல்ரெடி வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறனால அதை கண்டுக்க மாட்டாரு. அதே நேரத்துல இப்போ கில் லைன் செக் பண்ணணும் அப்படின்னு அந்த கம்பெனி மேனேஜர் கேட்டனால சரி ஓகே அந்த டெஸ்ட பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கில் லைன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது 0ல ஸ்டார்ட் ஆகி 0லயே முடியும். இப்ப அந்த மேனேஜரும், அப்பா இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அந்த ட்ரில் பைப்ல தான் ஏதோ பிரச்சனை, அதை மட்டும் சரி பண்ணா இவங்க நம்மளை பத்தி எதுவுமே கேட்க மாட்டானுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த கம்பெனி மேனேஜரும் அங்க வேலை பார்க்கறவர்கிட்ட, அதுதான் கில் லைன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்க, அங்க வேலை பார்க்கறவரும், இங்க பாருங்க அவ்வளவு சீக்கிரத்துல எங்களால பண்ண முடியாது, ஏன்னா ட்ரில் பைப்ல தான் பிரச்சனை காமிக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லப்பா, நீங்க என்னப்பா இப்படி பயந்து சாவுறீங்க, நான் போய் என் கம்பெனி ஓனர் கிட்ட போய் இவங்க வேலை பார்க்க தைரியமா இல்ல பயப்படுறானுங்க, பிரச்சனை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துருமான்னு நினைச்சா இப்படி வேலை பார்க்க முடியும்னு சொல்லலாம் போறோம் பாரு அப்படின்னு சொல்ல அங்க வேலை பார்க்கறவருக்கு டென்ஷன் ஆயிரும். உடனே மேனேஜர் கால் பண்ணி இது மாதிரி அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க மேனேஜரும், உனக்கு என்ன தோணுது, அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னும் போது, இல்ல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ட்ரில் பைப்ல பாத்துக்கலாம், எனக்கு அதை மேனேஜ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன் போது, சரி அப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆட்கள் எல்லாருமே மண்ணையும் அழுக்கையும் கிளீன் பண்றதுக்காக லைனுக்கு வந்து நிக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்குள்ள ட்ரில் பைப்ல வார்னிங் மெசேஜ் வருது, நீங்க இதுக்கு மேல பண்ணீங்களா மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு வார்னிங் வர, அந்த இடத்துல இருக்கிற நபரும் இதுக்கு மேல பண்ண வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அந்த கம்பெனியோட மேனேஜருங்க, ஏன்டா இப்படி பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்ல, உன் பேச்சு கேட்டு நான் ஆன் பண்ணது
தப்பு, வாயை மூடிட்டு வெளியே போ, இல்லைன்னா வாயில கெட்ட வார்த்தை வரும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா டென்ஷன் ஆகாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போறாங்க. இப்ப வெளியே சில நபர்கள் இன்னும் பேசிட்டே இருக்க, அங்கதான் ஒருத்தன் மட்டும் அந்த பைப் ஏதோ பிரஷர் சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அந்த பைப் வழியா சில லிக்விட் அப்படியே அழுத்தமா வெளியே வந்துட்டு இருக்கும். பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு, நீங்க ஏதாவது பண்றீங்களா இல்லையான்னு அவங்க கேக்குற நேரத்துல அந்த கம்பெனி மேனேஜர் என்னப்பா லைட்டா லீக் ஆகுதான்னு பார்த்தா இப்ப அந்த இடம் அப்படியே வெடிஞ்சு செதறி நிறைய லிக்விட் அப்படியே வெளியே வந்து விழுகுது. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பார்த்துட்டு இருக்க டெக்னிக்கல் பர்சனும் அதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா வார்னிங் அதிகமா வந்துகிட்டே இருக்கு, அவங்களால பிரஷரை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த விஷயம்லாம் தெரியாம ஹீரோ அவங்க மனைவி கூட வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் அவங்க டெக்னிக்கல் பர்சன், அவங்களோட கேபின் கொஞ்சம் தூரமா இருக்கு. அங்க இருந்த பர்சன் எல்லாம் அடுத்து அந்த பெட்ரோலை எந்த இடத்துல போய் எடுக்கலாம், எங்க அதிகமா இருக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட மேனேஜரும் டயர்டா இருப்பான குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அவரு குளிச்சுட்டு இருக்க, இங்க வேலை பார்க்குற நபர்கள் இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியில அங்க அந்த டெக்னிக்கல் பர்சன் அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட ஒரு பைப்பை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்ல அது அப்படியே கம்மியாயிடுது. அவ்வளவுதான், இதோட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சா இப்போ மத்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் பைப் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் அந்த லிக்விட் அப்படியே லீக் ஆயிட்டே இருக்கு. டெக்னிக்கல் பர்சனால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அப்ப அங்க வேலை பார்க்குற ஒரு நபரு என்டையர் கண்ட்ரோலையும் ஆஃப் பண்ணிடலாம் சொல்லிட்டு பிரஸ் பண்ண வர, இப்ப அந்த இடத்துல பீச்சிட்டு வரனால அங்க அந்த பைப்ல இருக்கிற சின்ன சின்ன ஆணிகள் எல்லாமே அப்படியே பறந்து உடையுது. அப்படி உடையும் போது கண்ணாடி பீஸ் அங்கிருந்த நபர்கள் மேல விழுந்து குத்தி எல்லாமே உட முடியாம போயிடறாங்க. சில பேரால மூச்சு விட முடியாம திணறாங்க. இங்க இருந்து உயிரை காப்பாத்தினா போதும் சொல்லி எல்லாம் அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அது வேகமா உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே இடத்துல இங்க இந்த விஷயம் எல்லாம் தெரியாம அவங்க மேனேஜர் குளிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ வேகமா கண்ணாடி பீஸ் அந்த இடம் எல்லாம் அப்படியே வெடிஞ்சு செதற ஆரம்பிக்குது. அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஹீரோவும் என்னடா இது சத்தம் கேக்குதுன்னு கதவு கிட்ட வெளியே வந்து பார்த்தா அந்த கதவு அப்படியே உடஞ்சு அவர் மேல விழுந்துடுது. அவரும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த எல்லா இடமும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அங்க சில கேஸ் மூலியமா அந்த இடத்த யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த சின்ன சின்ன இடத்துல வேலை பார்த்தங்க நபர் உயிரை காப்பாத்த அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த மணலை எடுத்துட்டு போகக்கூடிய கப்பல் என்னதான் நடக்குது, அங்க இருக்கிறவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது, இங்க இருக்கிற ஆட்களை காப்பாத்த யாராவது வாங்க. உடனே எல்லாமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் எல்லா காலையும் வச்சு ஒரு இடத்துலதான் இந்த சம்பவம் நடக்குது, அங்க போய் எல்லாரையும் காப்பாத்தணும் சொல்லிட்டு போறாங்க. இந்த தகவல் ஹீரோட மனைவிக்கு தெரியுது. பதறி போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி அவங்க கணவர் ஓகேவான்னு செக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமைன்றது யாருக்குமே இப்ப தெரியல. இங்க ஹீரோட ஃப்ரெண்ட் அவங்களும் பாத்துறாங்க, வெளியே இவ்வளவு பெரிய ஆபத்து நடக்குது, நம்ம இங்க இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்ல, உனக்கு அந்த அத்தாரிட்டி இல்ல, நீ அந்த ஸ்விட்சை தொடவே கூடாதுன்றத அவங்க ஹெட் சொல்றாங்க. அவங்க பாஸும் வெயிட் பண்ணு, ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. இழந்து பாக்குறாரு, அந்த இடமே வெடிஞ்சு எல்லா இடமும் கண்ணா பின்னமா செதறி இருக்கும். மக்கள் எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி வெளியே போய் பாக்குறாரு. அங்க எல்லாமே தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் பாக்குறாரு, மேனேஜர் கீழே விழுந்து கிடப்பாரு. அவர் கண்ணு முகம் எல்லா இடத்துலயும் காயமா இருக்கும். அவரும் கண்ணு தெரியாம தரையில அப்படியே தவழ்ந்து வருவாரு. ஹீரோ பாத்துறாரு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டே இருக்க, அங்க வேலை பார்க்குற ஒரு நபரோட கால் ஒரு இடத்துல ஆழமா மாட்டிக்கிட்டு இருக்கும். அதை எடுக்க முடியாம அவர் கதறாரு. அதை பார்த்த ஹீரோவும் மற்ற ஆட்களும் ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இடமும் வெடிஞ்சு வெடிஞ்சு கண்ணாடி பீஸ் எல்லாம் எல்லா இடத்தையும் குத்திக்கிட்டு இருக்கும். இங்க இருக்கிறது ஆபத்து, இங்க இருந்து சீக்கிரமா போகணும்னு சொல்லி எல்லாமே தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹெல்ப் பண்ண ஆட்களும் வருவாங்க. அவங்களோட படகுல ஏறி சில பேரு மணல் எடுத்துட்டு போற கப்பல்ல ஏறிக்கிறாங்க. சில பேரு பயத்துல தண்ணியில குதிச்சிடுறாங்க. ஆனா தண்ணிக்கு மேலும் நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கனால அது ஆபத்துன்னு நிறைய பேரு பயத்துல அப்படியே திணறி நின்னுகிட்டு இருக்காங்க. காப்பாத்த நிறைய ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா நிறைய பேர் உள்ள இருந்து வெளியே வரவே முடியாம இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அங்க ஒரு நபர் அந்த பைப் ஒண்ணு கீழே விழுக போது, அதனால மத்த பேருக்கு ஆபத்து வரன்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவர் மேல நெருப்பு பட்டனால அவர் கீழே குதிச்சு இறந்து போயிடுறாரு. இந்த கம்பெனியோட மேனேஜர் 2 பேரும் உயிரை காப்பாத்திட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கக்கூடிய கேபின்குள்ள போறாங்க. இப்போ ஹீரோவும் மேனேஜரும் அவங்களோட கேபினுக்கு போறாங்க. பார்த்த உடனே மேனேஜர் அந்த கம்பெனி மேனேஜரை பார்த்து, நீ இந்த கப்பலை விட்டு உடனே தப்பிச்சு வெளியே போ அப்படின்ற வார்த்தையை சொல்ல, அவரால் அவரோட முகத்தை பார்க்க முடியாம அந்த இடத்த விட்டு வேகமா போறாரு. இப்ப மேனேஜரும் அந்த பொண்ணு கிட்ட பைப்பை கட் பண்ணியே ஆகணும், அந்த பைப் சாயவே கூடாது, அதுதான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த இடமும் வெடிஞ்சு செதறிடும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதுக்கான எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதோட மெயின் ஸ்விட்ச் வேற ஒரு இடத்துல இருக்கு. அங்க இப்ப போறது ரிஸ்க்னும் போது ஹீரோ நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க அந்த பையனும்
மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ண போறாங்க. அந்த மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் இவங்களுக்கு கரண்ட் கிடைக்கும். அந்த கரண்ட் மூலியமா தான் இவரால அந்த பைப்போட பிகினிங் பாயிண்ட கட் பண்ண முடியும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இது எப்படியாவது நம்ம சேஃபா பண்ணாதான் இதுக்கு அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அங்க இருந்து ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த பையனும் அங்க போறாங்க. அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பையனை விட்டு படிக்க சொல்றாங்க ஹீரோ. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஹீரோவும் ஃபாலோ பண்றாங்க. இப்போ மேனேஜர் இருக்கிற அந்த இடத்துல கரண்ட் வந்துடுது. ஆனா அவர் அந்த பைப்பை லாக் பண்றதுக்குள்ள கரண்ட் போயிடுது. அந்த இடம் வெடிஞ்சு செதுறுது. இதுக்கு மேல அங்க இருந்தா சேஃப் கிடையாது. இங்க இருந்து தப்பிச்சு நம்ம போகணும் அப்படின்றத மேனேஜர் சொல்ல எல்லாமே வேகமா வெளியே வராங்க. ஆனா இவங்க வெளியே வந்து பாக்குறதுக்குள்ள படகு அங்க இருந்து ஆட்கள் சீக்கிரமா எடுத்து இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்ல அவங்க போயிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு தப்பிக்க படகே இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு அங்க ஒரு போட் இருக்கு, அதை பயன்படுத்தலாம் சொல்லி அதை வேகமா கீழே இறக்கி விடுறாங்க. எல்லாரையும் அதுல ஏற சொல்றாங்க. அப்படி அது கீழே இறக்கி விட பார்த்தா அது கட்டாயி எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டும் மட்டும் தான் அங்க இருக்காங்க. அந்த இடம் ரொம்ப மோசமா எரிஞ்சுட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோ கீழே இப்ப குதிச்சோன்னா நெருப்புல விழுந்துருவோம், நம்ம உயரமான இடத்துல போய் குதிக்கலாம், அதான் சேஃப் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த இடம் அப்படியே வெடிஞ்சுக்கிட்டே வருது. இப்ப அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகையும் நெருப்பா இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டும் இல்ல எனக்கு பயமா இருக்கு நான் குதிக்க மாட்டேன்றத சொல்றாங்க. ஹீரோவும் உன்னை இந்த நெருப்புல எரியணும் இல்ல தண்ணியில குதிச்சு சாகணும், ரெண்டுத்துல எது நீதான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ அவனை தொடாத, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோவும் சரி நீ இங்க இருந்து சாவு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தண்ணியில குதிக்கிற மாதிரி வேகமா போய் திரும்பி வந்து அந்த பொண்ணு புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அவங்க தண்ணியில விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் குதிச்சிடுறாங்க. இப்ப காப்பாத்த ஆட்கள் வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிடுறாங்க. இப்ப மேனேஜரும் போட்ல இருக்கிற எல்லாரோட பேரையும் செக் பண்றாங்க. அதுல நிறைய பேரு இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த மேனேஜருக்கு கோவம் வரும். அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அந்த கம்பெனி மேனேஜர் மேல சேஃபா நின்று இருப்பாரு. இப்ப அந்த கப்பல்ல இருந்த ஹீரோக்கு ஒரே பதட்டமா இருக்கும். தலையில அவருக்கு அடிபட்டிருக்கும். அப்படியே பதறி போய் உட்கார்ந்து இருப்பாங்க. ஃப்ரெண்டு வருவாங்க, என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காப்பாத்தின எல்லாரையும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. அவங்களோட பேரையும் அவங்க டீட்டெயிலும் எடுத்து வச்சுக்கிறாங்க. காணாம போன நிறைய ஆட்களோட குடும்பங்கள் அவங்கள பாக்குறதுக்காக அங்க வராங்க. அப்படி ஒரு நபர் ஹீரோவை பார்த்து என் பையனுக்கு என்னாச்சு நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற கோவத்தை பாக்குற நபர்கள் மேல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அழுகிறாரு. அவங்க மனைவியும் பொண்ணும் ஆறுதலா பேசுறாங்க. அவர் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது நிறைய குடும்பத்தை பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை விட்டு மறக்கிறாரு ஹீரோ. உண்மையான ஹீரோட போட்டோவை காமிக்கிறாங்க. இது 2015 நடந்த சம்பவம். 11 நபர்கள் அந்த கம்பெனியோட மேனேஜர்கள் எடுத்த முட்டாள்தனமான டிசிஷன்ல உயிரை இழந்தாங்க. கடைசியில ஹீரோவும் மற்ற ஆட்களும் எவிடன்ஸையும் ப்ரூஃபையும் சப்மிட் பண்ண பிறகு அந்த கம்பெனிக்கு கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி படத்தோட கடைசியில இறந்து போன அந்த 11 நபர்களோட ஃபேமிலி போட்டோ காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சர்பெஞ்ச் மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.